Hello friends, welcome to Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மோதகத்துக்கு உள்ள வைக்கக்கூடிய பூர்ணம் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நாம இன்னைக்கு பண்ண போறோம். மோதகம் நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ மோதகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பூர்ணம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். ப்ரௌன் கலர் எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். சில பேர் விநாயகர் சதுர்த்திக்கு எள்ளுருண்டை பண்ணுவாங்க. நான் எப்போதுமே இந்த மாதிரி எள்ளை பூர்ணத்தோடு சேர்த்து கொழுக்கட்டையாகவே செஞ்சு சாமி கும்பிட்டுருவேன். இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான பூர்ணம் அப்படின்றதுனால வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து பண்ண போகுது. கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணலை. கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த தேங்காய் நல்ல நெய்யில் வறுபடணும். தேங்காயோட ஈரப்பதம் போகணும். அதே சமயம் தேங்காய் கரிஞ்சிடாமலும் இருக்கணும். அதனால் சிம்மில் வச்சு இதை வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டதும் இதில் 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஹீட்டில் வெல்லம் நல்லா உருகி தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். வெல்லம் நல்லா உருகியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நாம் அடுப்பில் ரொம்ப நேரம் இது வைக்கக்கூடாது. அதிக நேரம் நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா வெல்லம் ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிடும். அப்புறம் கொழுக்கட்டையில் உள்ளே நம்ம அந்த பூர்ணம் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. நல்லா சாஃப்டாக வேணும்னா உடனே வெல்லம் கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அடுத்ததாக மோதகத்துக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். மாவில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு வெந்நீர் சேர்த்து தான் நம்ம மாவு பிசையணும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர்ற வரைக்கும் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ இதில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுறலாம். சூடான தண்ணீர் ஊற்றிருக்கிறதுனால உடனேவே கை வச்சு கலந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்து கலந்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போது ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை உருட்டிடலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டிட்டு இதை நம்ம இப்படி விரலுக்கு இடையில வச்சு விரிச்சிடலாம். இந்த மாதிரி அவுட்டரில் எதுவும் கிராக்ஸ் இருந்தாலும் அதையும் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து சேர்த்துடணும். இந்த மாதிரி இப்போ பண்ணதுக்கப்புறம் இதில் நடுவில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம தேங்காய் வச்சு பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். 1 ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக எடுத்து நடுவில் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மூடிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம். வெளியே எதுவும் வராத மாதிரி.
அவ்வளோதான், மோதகம் தயாராகிடுச்சு. இப்போது அடுத்ததாக இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் தடவிடலாம். வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக எடுக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற மோதகத்தை வச்சிடலாம். இப்போது வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும், ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் கழித்து சூப்பரான மோதகம் நமக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி செஞ்ச அளவில் 12 கிடச்சது எனக்கு. இப்போ ஒரு மோதகத்தை பிரித்து காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக பூர்ணம் எப்படி செஞ்சு மோதகம் செய்யணுன்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கடலைப்பருப்பு வச்சு எப்படி பூர்ணம் பண்ணி மோதகம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.